கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் தாய் சட்டம், பேரண்ட் ஆக்ட். இந்த சட்டத்தை மீறி ஏதேனும் சட்டம் இயற்றப்படும் பட்சத்தில் அந்த சட்டம் செல்லாது என்பது அனைவருக்கும் தெரியும். இது ஒரு மேக்னா கார்ட்டா அதை போன்றதுதான். இந்த சட்டத்தினுடைய வரலாறுகளை சற்று தெரிந்து கொண்டு பிறகு இந்த சட்டத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். கான்ஸ்டிடியூஷன் என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஃபார் கான்ஸ்டிடியூஷன்? கான்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் the basic or fundamental or parent law. Constitution means the basic or fundamental or parent law என்று அழைக்கிறார்கள். நம்ம ஆர்டிகல் 13 பார்க்கின்ற பொழுது அதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சட்டம் ஒரு நீண்ட பெரிய அரசியலமைப்பு சட்டம். அது மட்டுமல்ல, பல நாடுகளிலிருந்து சில வகையான சட்டங்களை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுதான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் இயற்றியிருக்கிறோம். இந்த சட்டம் வருவதற்கு மிக முக்கிய காரணம், இந்தியாவில் தேசிய இயக்கங்கள் மேலோங்கி இருந்த பொழுது தேசத்தினுடைய விடுதலைக்காக தேச பக்தர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியதன் வாயிலாக பல கமிஷன், பல சட்டங்கள் இதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்திருக்கு. ஒரு ஜெனரலான விஷயம், ஒரு enacted constitution, evolved constitution. evolved constitution எடுத்துக்காட்டு நம்முடைய இங்கிலாந்தில் இருக்கப்படுகிற அந்த சட்டம். அங்கே நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் மூலமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், CCC என்று சொல்வார்கள், கஸ்டம், கன்வென்ஷன், கோர்ட் டெசிஷன்ஸ். CCC, கஸ்டம், கன்வென்ஷன், கோர்ட் டெசிஷன். இதை மூன்றிலிருந்து தான் இவால்வ்டு கான்ஸ்டிடியூஷன் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தில் இவற்றை தான் பின்பற்றி வருகிறார்கள். இந்த இயர் 16th செஞ்சுரியில ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க. வியாபார நோக்கத்திற்காக, ஃபார் த பர்பஸ் ஆஃப் டு ட்ரேட். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 இந்தியாவுக்கு வராங்க. அந்த கிழக்கிந்திய நிறுவனம், கிழக்கிந்திய கம்பெனி 1600 இந்தியாவுக்கு வந்தவங்க சுமார் 157 ஆண்டு காலம் இந்தியாவில் வியாபாரம் செய்கிறார்கள். இடையில இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையின்மையை கவனிக்கிறார்கள். ஒரு தலைமையின் கீழ் நிர்வாகம் இல்லாததை கவனிக்கிறார்கள். ப்ரொவின்சியல் ஸ்டேட்ஸ் இருக்கு, மன்னராட்சி முறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சமஸ்தானங்கள், குறுநில மன்னர்கள். அவர்களிடையே ஒற்றுமை இல்லை. 1757 ராபர்ட் கிளைவ் அவர்கள் தலைமையில் உள்ள படைகள் மூலமாக ஆங்கிலேய படைக்கும் இந்திய படைக்கும் பிரச்சனை. சிராஜ் உத் தௌலா என்ற ஒரு மன்னருக்கும் ராபர்ட் கிளைவ் ஆங்கில படையினுடைய அவர்தான் சீப். அந்த 1757 பிளாசி போர் என்று சொல்லக்கூடிய பிளாசி யுத்தம், அதில் ராபர்ட் கிளைவ் வெற்றி பெறுகிறார். சிராஜ் உத் தௌலா தோற்கடிக்கப்படுகிறார். அதன் பிறகு ஒரு 100 ஆண்டு காலம் 1757 ராபர்ட் கிளைவ் வெற்றி பெற்ற பிறகுதான் இந்தியாவை பிடிக்க வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பிரிட்டிஷ்காரர்கள் மனதில் மேலோங்கிய ஒரு சூழல்.
அதன் பிறகு 100 ஆண்டு காலம் 1857 சிப்பாய் ரைட் என்று சொல்வார்கள். சிப்பாய் மீட்டினி, சிப்பாய் கழகம் ஏற்படுகிறது வேலூர் சிறைச்சாலையில். முதல் இந்திய சுதந்திர போர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். The first freedom fight, சிப்பாய் மீட்டினி at Vellore in the year of 1857. அதன் பிறகு அதனுடைய அறிக்கைகள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய முதலாம் எலிசபெத் மகாராணி அம்மா, அவங்க தான் 1600 இருந்து ரூல் பண்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாம் அவங்க தான். அதன் பிறகு 1858 குயின் கண்ட்ரோல்ல போகுது. அவங்களுடைய நேரடி ஆட்சியை செலுத்துறாங்க இந்தியாவில். 1858 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க. 1757 ராபர்ட் லைவ் சிராஜுத் தௌலா டிஃபீட் பண்றாரு. அதன் பிறகுதான் இந்தியாவை ஆட்சி செய்யலான்ற ஒரு எண்ணமே ஏற்படுகிறது. 1857 ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட் நடக்குது. அதான் சிப்பாய் கழகம், வேலூர் சிப்பாய் கழகம். அடுத்த வருடம் 1858 பிரிட்டிஷ் குயின், இங்கிலாந்தினுடைய இளவரசி, அந்த அம்மானுடைய நேரடி கண்ட்ரோல் இந்தியாவில் ஆட்சி நடக்குது. அப்ப பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ் இருக்கிறது, அந்த குயினுடைய நேரடி ஆட்சி பகுதி. அதை போல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கிறது, மன்னராட்சி, குறுநில மன்னர்கள் ஆட்சி பகுதிகள். இதனுடைய காலகட்டங்கள், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு சட்ட திருத்தங்கள் கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு சட்டங்கள் அடிப்படையில் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை பார்க்கின்ற பொழுது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வருது. ஒழுங்குபடுத்துதல் சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட் in the year of 1773. அதன் பிறகு பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 இந்த சட்டம் கொண்டு வராங்க. சார்ட்டர்ட் ஆக்ட் 1793 1793 கொண்டு வராங்க. இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் அதன்படிதான் கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. இந்த கவுன்சிலருக்கு ஏற்கனவே கொடுத்த அதிகாரத்தை எடுத்துட்டு கவர்னர் ஜெனரலுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. சார்ட்டர்ட் ஆக்ட் 1793 1793 மூலமாகத்தான் கவர்னர் ஜெனரலுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அதற்கு முன்பாக கவுன்சிலர்ஸ்க்கு தான் அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க. அதே சார்ட்டர்ட் ஆக்ட் 1813 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் படி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அனுமதிக்கிறாங்க. அதன் பிறகு இதே சார்ட்டர்ட் ஆக்ட், பட்டய சட்டம் என்று தமிழில் சொல்லுவார்கள், 1833 இந்த ஆக்டை கொண்டு வராங்க. இதன்படிதான் லார்ட் வில்லியம் பென்டிங் பிரபு, அவர்தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சார்ட்டர் ஆக்ட் 1833, பட்டய சட்டம் 1833 மூலமாக இட் மேட் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் as the governor general of India, Lord William Bentinck, who was the first governor general of India. Under Chartered Act 1833. Subsequently, the Chartered Act 1853 வருது. 33 வந்த ஆக்ட் படி தான் வில்லியம் பென்டிங் பிரபு வராரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதே பட்டய சட்டம் 1853 இது செப்பரேட் பண்றாங்க. இட் செப்பரேட்டட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டைம் தி லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர் ஜெனரல்ஸ் கவுன்சில். அதன் பிறகுதான் கிரவுன் உடைய ரூல் வருது. 1858 இருந்து 1947 வரை கிரவுன் ரூல் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது. அதன் பிறகு இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861 வருகிறது.
அதே இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 வருகிறது. 1909ல மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் வருகிறது 1909. அதன் பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, 1919 இந்திய அரசாங்க சட்டம் வருகிறது, இந்திய அரசு சட்டம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வருகிறது. அதன் பிறகுதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வருது. அப்ப இத்தனை சட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் வளர்ந்து வந்திருக்கிறது. இதை பேஸ் பண்ணி தான் இத்தனை சட்டங்கள் வந்திருந்தாலும் கூட 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மிக முக்கியமான ஒரு சட்டம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதற்கு பெரும்பாலான விஷயங்களை 1935 தான் எடுத்திருக்கோம். மோர் ஆர் லெஸ் ஒரு 75% எல்லா விஷயங்களும் அங்கிருந்து தான் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதுல இருந்து தான் நாம எடுத்திருக்கோம், அடாப்ட் பண்றோம். அப்ப 1946ல கேபினெட் மிஷன் பிளான் வராங்க, கேபினெட் தூதுக்குழு. அவங்க வந்துதான் பார்வையிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் எலெக்ஷன் நடத்துங்க, ஒரு மாதிரி தேர்தல் நடத்துங்க, ஒரு மாதிரி அரசாங்கத்தை நீங்க நடத்துங்க. ஏன்னா இந்த நாங்க பிரிட்டிஷ் ரூல் நாங்க வெளியேறிட்டா நீங்க இந்த நிர்வாகத்தை எவ்வாறு செயல்படுத்துவீங்க, இந்தியாவை எவ்வாறு நீங்க வழிநடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட் மிஷன் பிளான் அவங்க தான் என்ன பண்றாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட்டை நீங்க அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 1947ல தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வருது. அதன் மூலமாக 18/7/1947 நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இந்த 18/7/1947 மிக முக்கியமான ஒரு, ஏன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல நம்ம கொண்டு வரோம். அதன் பிறகுதான் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1947ல நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். 18/7/1947ல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் மூலமாக 15/8/1947ல நம்ம இண்டிபெண்டன்ஸை சுதந்திர இந்தியா என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், முதல் வட்டமேசை மாநாடு, இரண்டாம் வட்டமேசை மாநாடு, மூன்றாம் வட்டமேசை மாநாடு. இதை பேஸ் பண்ணி தான் வராங்க. இத்தனை சட்ட பிரிவுகள் வந்தாலும் இதனுடைய கடந்து வந்த பாதைகள் இது. அப்ப இந்தியாவிற்கு என்று ஒரு தனி சட்டம் வேண்டும் என்று டாக்டர் BN ராவ் அவர்கள் குறிப்பிடுகிறார். நமக்கு என்று ஒரு சுதந்திரமான ஒரு சட்டம் வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் அவர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். ஒவ்வொரு நாடுகளிலிருந்து எவ்வாறு சட்டங்கள் இயற்றப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதை குறித்து அவருடைய நோட்ஸ், சீரீஸ் ஆஃப் நோட்ஸ் டாக்டர் BN ராவ் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்றார். எந்தெந்த நாட்டில இருந்து என்னென்ன விஷயங்களை சட்டம் ஏற்றி எவ்வாறு ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு அவற்றை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி, நம்முடைய இனம், நம்முடைய பண்பாடு, அதற்கு ஏற்றவாறு நம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். டாக்டர் BN ராவ் சுற்றுப்பயணம் செய்து அவர் கொடுத்த குறிப்பு தான் சீரீஸ் ஆஃப் நோட்ஸ். அதன் பிறகு நம்முடைய பஞ்சசீல கொள்கையினுடைய நாயகன் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு ரெசல்யூஷன், அந்த ரெசல்யூஷன் தான் அதை பேஸ் பண்ணி தான் பிரியாம்பிள் கொண்டு வராங்க. அந்த பிரியாம்பிளை
நீங்க 368 ஆர்டிகல் அண்டர் ஆர்டிகல் 368 மூலமாக நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி சில வழக்குகள்லாம் இருக்கிறது. பெருபாரி வழக்குல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. பிரியாம்பிள் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதன் பின்னிட்டு 1960 சொன்னாலும் சரி, 73 கொண்டு வராங்க. கேசவானந்த பாரதி வழக்குல கொண்டு வராங்க. பிரியாம்பிள் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்றாங்க. பிரியாம்பிள் இஸ் எ கீ டு தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நாம பிறகு பார்க்கலாம். சரிங்க, இந்த விஷயங்கள்லாம் முடிந்த பிறகு அப்ப கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி என்ன பண்றாங்கன்னா, இந்த அரசியலமைப்பை சட்டத்தை ஏற்றுவதற்காக ஒரு டிராப்டிங் கமிட்டி அமைக்கிறாங்க. அப்ப அந்த டிராப்டிங் கமிட்டி படி அதில் 7 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 9 உறுப்பினர்கள். இந்த டிராப்டிங் கமிட்டியினுடைய சேர்பர்சன் தான் டாக்டர் அம்பேத்கர். அடுத்த மெம்பர் கிருஷ்ணசாமி ஐயங்கார். 3வது மெம்பர் கோபாலசாமி ஐயங்கார். 4வது நம்பர் KM முன்ஷி. 5வது நம்பர் சையத் முகமது சாதுல்லா. 6வது மெம்பர் சர் BL மிட்டல். 7வது நம்பர் DP கெய்தான். இதுல KM முன்ஷி என்பவர் நம்முடைய தமிழ் திரைப்படத்தினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் பாகவதர் இருக்கார் இல்லைங்களா, கலைவாணர் NS கிருஷ்ணன், இவர்களுக்காக கீழ்கோர்ட்டிலேயே டிஸ்சார்ஜ் ஆர்டர் வாங்கி கொடுத்த ஒரு வழக்கறிஞர், சிறந்த வழக்கறிஞர் KM முன்ஷி. லட்சுமிகாந்தன் மர்டர் கேஸ் அவர் விசாரிச்சார், டிஃபென்ஸ் கவுன்சில். அவர் இந்த 7 பேர், டாக்டர் அம்பேத்கர் தான் இதனுடைய சேர்மன் ஆஃப் த டிராப்டிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இதுல ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கர், கோபாலசாமி ஐயங்கர், KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, சர் BL மிட்டல், DP கெய்தான். இவர்கள் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறார்கள். இதற்கு முன்பாக, இவர்களை உருவாக்குவதற்கு முன்பாக முதல் கூட்டம் நடக்கிறது 9/12/1946. 9th December 1946, the first meeting was held under the chairmanship of the Dr. Sachidananda Sinha. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் ஒரு சீனியர் மெம்பர். அவர்தான் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியினுடைய தலைவர். அவரை முதல் தலைவர் என்றும் சொல்லலாம், தற்காலிக தலைவர் என்றும் சொல்லலாம். அதன் பிறகு அந்த கமிட்டியிலிருந்து ஒரு தேர்வு 2 நாட்கள் கழித்து 9/12/9th December 1946 டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் வரார். அதன் பிறகு 2 days 11th December 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வராங்க. அவர் தான் வந்து பெர்மனன்ட் சேர்மன். அப்ப துணைத் தலைவர் யாருன்னா HC முகர்ஜி. இவர் தான் இந்த தேசிய கொடி, தேசிய கீதம் இதையெல்லாம் கொண்டு வரதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். வைஸ் சேர்மன் அவர் தான் HC முகர்ஜி. அப்ப பெர்மனன்ட் பிரசிடென்ட் யாருன்னு சொன்னா டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத். அவர் தான் was the first president of India. அவர்தான் இந்த அரசியலமைப்பினுடைய அந்த சபையின் நிரந்தர தலைவராக இருந்தார். இவர்களால் 2 ஆண்டு காலம் 11 மாதம் 17 நாட்கள் ஆகிவிடுது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு 2 ஆண்டு காலம் 11 மாதம் 17 நாட்கள். இந்த 2 வருஷம் 11 மாசம் 17 நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு வரைவு குழுவில் இருந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு காலகட்டத்தில் அவருடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில் விலகி கொண்டார்கள். இறுதியாக மேதை அம்பேத்கர் அவர்களால் இந்த அரசியலமைப்பு சட்டம் முழு வடிவம் பெற்று அதை பண்டித நேரு அவர்கள் தலைமையில் இருந்த
பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒவ்வொரு ஆர்டிகளுக்கும் மிகப்பெரிய வாத பிரதிவாதங்கள், அவ்வளவு வாத பிரதிவாதங்களுக்கும் ஒரு நொடி பொழுது கூட மேதை அம்பேத்கர் அந்த பார்லிமெண்ட்ல உட்காரவே இல்லைங்களா. அவருடைய சீரீஸ் ஆஃப் புக்ஸ் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 6 வால்யூம் மேல இருக்கு, பெரிய பெரிய புக்ஸ். அப்ப இந்த சட்டத்தை உருவாக்கியதில் இருக்கக்கூடிய பங்குகள், அதில் பட்ட பாடுகள், அதை எந்த அளவுக்கு கடின உழைப்போடு அவற்றை உருவாக்கி இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, டாக்டர் BN ராவுக்கு முழு பங்கு இருக்கிறது. அவருடைய உழைப்பு இதில் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் நாம் ஒவ்வொரு சட்டங்களை நாம் பின்பற்றி தான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் இயற்றி இருக்கிறோம். இவ்வாறு இயற்றப்பட்டு அந்த சட்டங்களை 26/11/1949 வருடம் நம்முடைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அவருடைய ஒப்புதல் பெறப்பட்டது. அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாசம் 26ஆம் தேதி நாம் லா டேவை அப்சர்வ் பண்றோம், செலிப்ரேட் பண்றோம். சரிங்க, இந்த 26/11/1949 பாபு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மூலமாக. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த சட்டம் 26/11/1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்றைய தினமே 3 விஷயங்கள் நடைமுறைக்கு வந்தது. ஒன்று, பார்ட் 2 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறார்கள். இரண்டாவது, அண்டர் ஆர்டிகல் 15 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950, ஷரத்து 15, ஷரத்து என்று சொல்வார்கள் அல்லது உறுப்பு என்று சொல்வார்கள். மூன்றாவதாக, under article 21 of the Constitution of India, part 2 of the Constitution of India, under article 15 of the Constitution of India, under article 21 of the Constitution of India, part 2 part 3 ல இருக்கக்கூடிய 15 under article 15 and 21 26/11/1941 அன்றைய தினமே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்த அங்கீகரிக்கப்பட்ட அன்றைய தினமே நடைமுறைக்கு வந்தது. ஆனால் நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் நீங்கள் 1950 தான் எழுத வேண்டும். இந்த 3 விஷயங்களும் வந்ததுங்க. பார்ட் 2 வந்திருக்கு, பார்ட் 3ல வந்து அண்டர் ஆர்டிகல் 15 அண்டர் ஆர்டிகல் 21 அன்றைய தினமே வந்ததே, அதிலும் தானே சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஆனா இதை கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மத ரீதியாக, மொழி ரீதியாக, பிறப்பு ரீதியாக, சாதி ரீதியாக, இன ரீதியாக யாரையும் யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அதான் அண்டர் ஆர்டிகல் 15. அண்டர் ஆர்டிகல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு அடிப்படை உரிமைகள் இருக்கிறது. எனக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, நாங்கள் ஒன்றாய் கூடுவதற்கு உரிமை இருக்கிறது. நம்ம சொல்றீங்களா இல்லைங்க? சட்டத்தின்படி இல்லாமல் வேறு யாரையும் எந்த நேரத்திலும் சிறைபிடிக்க முடியாது, கன்ஃபைன் பண்ண முடியாது. அண்டர் ஆர்டிகல் 21, no person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. இந்த procedure established by law என்ற வார்த்தையை நாம் ஜப்பான் நாட்டிலிருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாடுகளிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களை நாம அடாப்ட் பண்ணியிருக்கோம்.
அங்கே எவ்வாறு செயல்படுத்துகிறார்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்தியாவில் நமக்கு நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இனம், நம்முடைய மொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாம் வடிவமைத்து இருக்கிறோம். அமெரிக்க ஐக்கிய அரசியலமைப்பு சட்டம் 1789 789 அப்படியே ஏறு வரிசையில் இருக்கிறது. அப்ப ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் 1789 சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நாம வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். ஜெர்மனியிலிருந்து வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் அங்கே இருந்து நாம் எமர்ஜென்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி சிஸ்டம் அதை கொண்டு வந்திருக்கிறோம். அயர்லாந்தில் இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு நெறிமுறையிருத்தும் கொள்கைகள் பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அதை ஃபாலோ பண்ணி நாம கொண்டு வந்திருக்கோம். இப்ப இங்கிலாந்துல என்ன இருக்கு? ரூல் ஆஃப் லா இருக்கு, லா ஆஃப் மேக்கிங் அங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்கிறது. யுஎஸ்ஏல என்ன இருக்கிறது? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ், இதெல்லாம் அங்க யுஎஸ்ஏல இருந்து. கன்கரண்ட் லிஸ்ட் ஆஸ்திரேலியால இருந்து நம்ம பெறப்பட்டிருக்கிறோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா, ஒருங்கிணைந்த சோவியத் ஒன்றியம். ஆனா இப்பொழுது வந்து சோவியத் ரஷ்யா வந்து சிதறுண்டு போய்விட்டது. தனித்தனியாக இன்றைக்கு கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் என்று நிறைய நாடுகளாக பிரிந்து விட்டது. இப்பொழுது ரஷ்யா தான். அங்கே இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்டர் ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏல சொல்றோம். கனடாவில இருந்து ஒரு ஃபெடரேஷன், சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வரணும். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வாறு திருத்துவது சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் டிஜே பிரிலிமினரி எக்ஸாம்ல இது கேள்வியாக கேட்டிருந்தார்கள். அப்ப நம்முடைய சட்டம் ஒரு ரிட்டனா இருக்கு, அன்ரிட்டனா இருக்கு, ரிஜிடா இருக்கு, பிளெக்சிபிளா இருக்கு, ஃபெடரலா இருக்கு, யூனிட்டரியா இருக்கு. ஃபெடரலாவும் இருக்கு, யூனிட்டரியாவும் இருக்கு. அதனால்தான் சொல்றோம் ஃபெடரல் சிஸ்டம் வந்து இங்கிலாந்துல ஃபாலோ பண்றாங்க. இப்ப ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனடா, இந்தியா, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்கும். ஆனா பிரான்ஸ், இங்கிலாந்து இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிட்டரி இருக்கும். அங்க இரட்டை ஆட்சிகள் தான். இந்த கட்சி அல்லது அந்த கட்சி, அவ்வளவுதான். ரெண்டே கட்சி தான். இரட்டை ஆட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறை. ஆனால் அமெரிக்கா, கனடா, இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் இருக்கும். அப்ப குவாசி ஃபெடரல், குவாசி மீன்ஸ் இன் அப்பியரன்ஸ் அலோன், சும்மா பார்த்தா அந்த பார்வைக்கு மட்டும் தான் தெரியும். எடுத்துக்காட்டு மெரேஜ், காணல் நீர். இடைந்து பார்த்தா காணல் நீர் ஓடும் சம்மர் சீசன்ல, கிட்ட போனா அந்த நீர் இருக்காது, சும்மா பார்வைக்கு மட்டும்தான். அதுதான் சொல்றாங்க குவாசி இன் அப்பியரன்ஸ் அலோன். இப்ப பார்ட்லி ஃபெடரல் அண்ட் பார்ட்லி யூனிட்டரி. ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட். இதை சொன்ன வழக்கு இன்றைய ராமச்சந்திரன் 1958 SCJ பேஜ் நம்பர் 79. அது மட்டுமல்ல, சற்று விரிவாக பார்த்துவிட்டு செல்வது மிகவும் நல்லது. ஜனவரி 26 1950 என்னுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வருகிறது. இதுல 395 ஆர்டிகல், 22 பார்ட். ஆரம்பத்துல மேதை அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் 8 ஷெட்யூல் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது 12 ஷெட்யூல் வரை வளர்ந்துள்ளது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல எது எது நம்ம எடுத்திருக்கிறோம் சொன்னா, சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒரு ஃபெடரல் ஸ்கீம், ஆபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷியரி, எமர்ஜென்சி, ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ், இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்திருக்கோம்.
பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எதை எடுத்திருக்கோம் சொன்னா, ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரூல் ஆஃப் லா, பார்லிமெண்டரி கவர்மெண்ட், கேபினட் சிஸ்டம், பைகேமரலிசம், single citizenship, rule of law, parliamentary government, cabinet system, bicameralism. Canada Constitution இருந்து federation with a strong center, residuary power, the residuary power under article 248. இதே 248 CRPSல நீங்க விடுதலை அல்லது தண்டனை பற்றி நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படியே அந்த 248 திருப்பி போட்டீங்கன்னா 428. ஒரு நபர் குற்றம் செய்கிறார் என்று சொன்னால் அவரை தண்டிக்கப்படும் பட்சத்தில் அவர் இதற்கு முன்பாக ஜெயிலில் இருந்த காலங்களை கழித்துக் கொள்ள வேண்டும். 248 CRPC. அண்டர் ஆர்டிகல் 248ல இந்த ரெசிடியூரி பவர்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கனடா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எதுனா, ஃபெடரேஷன் வித் ஏ ஸ்ட்ராங் சென்டர், ரெசிடியூரி பவர் ஆஃப் தி சென்டர், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் 143. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 143. குடியரசுத் தலைவருக்கு ஏதேனும் சட்டம் பற்றிய அவருக்கு விளக்கம் தேவை என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்திடம் அவர் ஆலோசனை கேட்க முடியும். அதான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர், இது எல்லாம் கனடாவில இருந்து நாம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஃபெடரேஷன் வித் எ ஸ்ட்ராங் சென்டர், ரெசிடியூரி பவர் ஆஃப் தி சென்டர், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர், இதெல்லாம் கனடா கான்ஸ்டிடியூஷன். யூஎஸ்ல இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி, இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் 61 வரான் பாருங்க, அண்டர் ஆர்டிகல் 61ல இம்பீச்மெண்ட் பண்றாங்க. போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், இதெல்லாம் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நாம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அயர்லாந்துல இருந்து நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு தி ராஜ்யசபா, அதுவும் அயர்லாந்து. மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து எப்படி நடத்தணும்னு சொல்லி இந்த மெத்தட் எல்லாம் நம்ம அயர்லாந்துல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், joint sitting of 2 houses of parliament 108 போடுறீங்க under article 108 joint sitting, அதையெல்லாம் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வெய்மர் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி, உள்நாட்டு எமர்ஜென்சி இருக்கு, இன்டர்னல் எமர்ஜென்சினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி தான் சஸ்பெண்ட் பண்ணலாம். சோவியத் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிபப்ளிக் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இன் தி பிரியாம்பிள், இதெல்லாம் பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன். சவுத் ஆப்பிரிக்கா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் எலெக்ஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய தேர்வு பற்றி, அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதை பற்றி சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து நாம முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஜப்பானீஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, ஏகே கோபாலன் வழக்கில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், டிஸ்கஸ் பண்ணப்பட்ட உச்ச நீதிமன்றத்தால் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகள், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, டியூ கோர்ஸ் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னா என்ன, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா என்றால் என்ன, அதை உச்ச நீதிமன்றம் விவாதித்திருப்பார்கள். இவையெல்லாம் ஜெனரலான விஷயங்கள். இதை தெரிந்து கொண்டுதான் நாம் பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் உள்ளே நாம் செல்ல முடியும். சரிங்க, வாட் இஸ் மீன் பை டெமோக்ரஸி? டெமோக்ரஸி மீன்ஸ் ஒன் மேன் ஒன் vote. செக்யூலரிசம் என்ன? செக்யூலரிசம் does not be atheism. ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது, ஒரு மதத்தை போற்றுவதற்கு கிடையாது. இந்தியாவில் பல்வேறு மதங்கள் இருக்கிறது. இன்னொரு பெரிய விஷயம் என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மதங்கள், கிறிஸ்தவ மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதம், மற்ற இந்த மதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஆசிய கண்டத்தில் தான் தோன்றி இருக்கிறது. செக்யூலரிசம் டஸ் நாட் பி எத்தியிசம். இதை சொன்ன வழக்கு கோபாலகிருஷ்ணன் நாயர் வெர்சஸ் ஸ்டேட் AIR 2005 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 3053. Secularism does not be atheism. Gopalakrishnan Nair versus State AIR 2005 Supreme Court page number 3053. கான்ஸ்டிடியூஷனை பற்றி ஐவர் ஜென்னிங் சொன்ன வார்த்தை, it is a badge work but it is a very beautiful badge work. அவர் சொன்ன வார்த்தை. அங்கங்க இருந்து எல்லாத்தையும் நம்ம ஒட்டு போட்டு தான் எடுத்திருக்கிறோம், ஒட்டு போட்டு ஒரு துணியை தைக்கிற மாதிரி. ஆனாலும் ஐவர் ஜெனிங் சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஏ பேட்ச் ஒர்க் பட் இட் இஸ் ஏ பியூட்டிஃபுல் பேட்ச் ஒர்க்னு சொல்லியிருக்காங்க மேலை நாட்டு அறிஞர். கான்ஸ்டிடியூஷன் இஸ் டு பி எஜுகேட்டட் அண்ட் எஜுகேட்டட் டு பி எக்ஸலன்ஸ். இதை சொன்ன வழக்கு இனாம்தார் AIR 2005 Supreme Court page number 3226. Constitution is to be educated and educated to be excellence. பெருபாரி வழக்குல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பிரியாம்பல் வந்து இஸ் நாட் ஒன் ஆஃப் தி பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. AIR 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 845. ஆனால் 13 நீதிபதிகள் கொண்ட கேசவானந்த பாரதி வழக்குல சொல்றாங்க 1973 Supreme Court page number 1461 preamble is also a one of the part of Constitution of India. இதை மறக்கவே கூடாது. ஏன்னா பெருபாரி வழக்கை கேட்டுட்டு அது 1960 கொடுத்த தீர்ப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். ஆனால் 13 வருடங்கள் கழித்து 1973 கேசவானந்த பாரதி வழக்குல சொல்றாங்க preamble is also one of the part of Constitution of India தான் சொல்லிட்டாங்க. அதை போல AK கோபாலன் வழக்குல சொல்றாங்க ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா என்பதும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்பதும் ஒண்ணுதான் சொல்றாங்க. அப்ப AK கோபாலன் வச்ச வாதம் என்னன்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னா காரணத்தை சொல்லணும், எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க, அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு 24 மணி நேரத்துல என்ன கொண்டு போயிட்டு ஒப்படைக்கணும் ஜுடிஷியல்ல, ஐ மீன் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும், காரணங்களை விலைக்க சொல்லணும், என் உறுப்பினர்களுக்கு என் குடும்ப உறுப்பினர்களுக்கு எனக்கும் சொல்லணும், அட்வொகேட்டை சந்திக்க வாய்ப்பு கொடுக்கணும், என்னுடைய ரிலேட்டிவ்க்கு இந்த தகவலை சொல்லணும். இப்ப டிடென்ஷன் பண்றீங்கன்னா இதையெல்லாம் செய்யணும், இதெல்லாம் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அப்ப உச்ச நீதிமன்றம் அதை பத்தி என்ன சொல்றாங்க, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்பது வந்து அமெரிக்க ஐக்கிய அரசியலமைப்பு சட்டத்துல தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குது. ஆனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தான் இருக்கு, அதனால முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதன் பின்னிட்டு இதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, அதை ஏற்றுக்கொண்டார்கள். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, இவற்றை ஏற்றுக்கொண்டார்கள் உச்ச நீதிமன்றம். நீங்க ஐபிஎஸ்ல படிக்கிறப்ப 34க்கும் 149க்கும் தனித்தனியா தான் இருந்தது. ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க, 149 போட்டாலும் பரவாயில்ல, 34 போட்டாலும் பரவாயில்ல, ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம். அதை போலதான் சில தீர்ப்புகள் சில நேரங்களில் மாறுபட்டு இருந்தாலும் பிறகு உச்ச நீதிமன்றம் லார்ஜர் பெஞ்ச் அமைத்து அதற்கு ஒரு மிக சரியான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. Part 3 of the Constitution of India. Now we are entering into Part 3 of the Constitution of India. இந்த Part 3 நாம் எவ்வாறு பிரித்துக் கொள்வது? Under article, from the article 12 இருந்து 35 வரை, 12 இருந்து 35 வரை இதை பிரித்துக் கொள்ள வேண்டும். அதில் தனித்தனியாக பார்க்கும் பட்சத்தில் இந்த fundamental rights are enforceable, I mean justiciable. justifiable கிடையாது, justifiable, FIABLE, fiable என்று சொன்னால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீங்கள் நிவாரணத்தை பெற முடியாது. ஆனால் justiciable, CIABLE, justiciableனா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆகுதுன்னு சொன்னா அப்ப நீதிமன்றத்துல நீங்க வழக்கு தொடுத்து அந்த நிவாரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Fundamental rights are enforceable. இந்த fundamental rights பொறுத்தவரையிலும் conditional, not absolute. இப்ப legislature, executive
ஜுடிஷியரி, இது எல்லாவற்றுக்குமே அதிகாரம் இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஜுடிஷியரிக்கு தான் ஹை வேல்யூ. இங்கிலாந்தை பொறுத்தவரை சுப்ரிமேசி. இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி சஸ்பெண்டட். எப்போ பண்ணலாம்? ஆர்டிகல் 19, 20, 21. ஆனால் ஆர்டிகல் அண்டர் ஆர்டிகல் 20, 21 வந்து ஷல் நாட் பி சஸ்பெண்டட். இதை பிறகு நாம் உள்ளே சென்று பார்க்கலாம். ஒரு நேஷனல் எமர்ஜென்சி இருக்கு, ஒரு எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, ஒரு வார், ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அல்லது ஆர்ம்டு ரெபெலியன். இந்த ஆர்ம்டு ரெபெலியன்னா உள்நாட்டு யுத்தம், உள்நாட்டு புரட்சி. அப்ப இதனுடைய எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி இருக்கும் பட்சத்தில் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து கேன் பி சஸ்பெண்டட். இஃப் இன்டர்னல் எமர்ஜென்சினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து cannot be suspended. ஆர்டிகல் 19, 20, 21 வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி இருக்கும் பட்சத்தில். அண்டர் ஆர்டிகல் 20, 21 எப்பெல்லாம் வரும் நாம பார்க்கிறோம். இதுதான் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தவரை 6 வகையான உரிமைகள் இருக்கிறது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் நம்ம அமெரிக்காவிலிருந்து எடுத்துக்கணும். 1789 இருந்து இந்த பில் எப்போ வந்ததுன்னா 1791 மூலமாகத்தான் இந்த பில்லை கொண்டு வராங்க, பில் ஆஃப் ரைட்ஸ். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதலாக எந்த வழக்கில் திருத்தம் செய்யப்பட்டது என்று சொன்னால், இந்த கேஸ் ஆஃப் செண்பகம் துரைராஜன் வழக்கில் தான். AIR 1951, சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 226. இந்த வழக்கில் சொல்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து உயர்வானதுன்னு சொல்றாங்க. செண்பகம் துரைராஜன் வழக்கு AIR 1951, சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 226. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் உயர்வானது அப்படின்னு சொல்றாங்க. பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து உயர்வானதுன்னு சொல்றாங்க. அதன் பின்னிட்டு இது 1951 வந்த வழக்கு. முதல் அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் செய்வதற்கு முத வந்த வழக்கு இந்த வழக்கு தான். 51 இந்த தீர்ப்பு சொல்றாங்க செண்பகம் துரைராஜன் வழக்கில். 1951 AIR 1951 SC பேஜ் நம்பர் 226. பாருங்க, அங்க கூட 226 வருது பாருங்க பேஜ் நம்பர். செண்பகம் துரைராஜன் வழக்கில் அண்டர் ஆர்டிகல் 226 தான் நம்ம ரிட் எல்லாம் போடுறோம் ஹைகோர்ட்ல. அதன் பின்னிட்டு 73ஆம் வருஷம், ஏறக்குறைய 22 வருடங்கள் கழித்து கேசவநந்தி பாரதி வழக்கில் சொல்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் DPSBயும் both are complementary to each other, mutually complementary to each other mutually. பார்ட் 3 தான் உயர்வானது அப்படின்னு செண்பகம் துரைராஜன் வழக்கில் சொல்றாங்க. அதன் பின்னிட்டு வந்த கேசவநந்த பாரதி வழக்கில் சொல்லிட்டாங்க பார்ட் 3யும் பார்ட் 4ம் சரிசமமானதான், ஒன்றுக்கொன்று சரிசமமானதுதான். கேசவநந்த பாரதி AIR 1973 SC na Supreme Court page number 1461. இந்த கேசவநந்த பாரதி AIR 1973 Supreme Court page number 1461 இந்த வழக்குல சொல்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் DPSP என்று சொல்லுகிற பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறையுறுத்தும் கொள்கைகள், இவை இரண்டும் சமமானதுதான், மியூச்சுவலி அண்ட் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தவரை 6 உரிமைகள் வந்து அடிப்படை உரிமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 12 இருந்து 35 கேபிட்டல் A வரை நாம் பார்க்க போகிறோம். இந்த ரைட்ஸை எப்படி பிரிச்சுக்கலாம்னா, அண்டர் ஆர்டிகல் 14 இருந்து 18 வரை ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமை.
அண்டர் ஆர்டிகல் 19 இருந்து 22 வரை ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. அண்டர் ஆர்டிகல் 24 இருந்து 23 இருந்து 24 வரை ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஒருத்தருடைய உரிமையை வந்து பறித்து கொள்ளக்கூடாது, சுரண்டி எடுக்கக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, சுரண்டி எடுத்தல், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். அதிக நேரம் வேலை வாங்கிட்டு குறைஞ்ச கூலி தராங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய உழைப்பை சுரண்டுறாங்கன்னு அர்த்தம். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அண்டர் ஆர்டிகல் 23 இருந்து 24 வரை 2 ஆர்டிகல் பேசுகிறது. அண்டர் ஆர்டிகல் 25 இருந்து 28 வரை ரைட் டு ரிலிஜியன், ஒரு மத உரிமைகளை பற்றி பேசுகிறது. அண்டர் ஆர்டிகல் 25 இருந்து 28 வரை. அண்டர் ஆர்டிகல் 29 இருந்து 30 வரை ரைட் டு கல்ச்சர் எஜுகேஷன், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளை பற்றி பேசுகிறது. அண்டர் ஆர்டிகல் 29 இருந்து 30 வரை. The right to property இருந்தது. அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக, 14th அமெண்ட்மெண்ட் இந்த இயர் ஆஃப் 1978, 1978ஆம் ஆண்டு வந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம், 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்பதை அண்டர் ஆர்டிகல் 300 கேபிட்டல் ஏல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்த கேள்வியை அடிக்கடி கேட்கிறாங்க சார். இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை எத்தனாவது அமெண்ட்மெண்ட் மூலமாக 300 கேபிட்டல் ஏல கொண்டு போய் வச்சாங்க? 44வது அமெண்ட்மெண்ட். இப்ப 300 கேபிட்டல் ஏல வந்து சாதாரண உரிமையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த தேதி? அதுவும் முக்கியம். 20/6/1979. 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வருது. அது எந்த வருஷம்னா 1978 வந்தது. அதை எப்ப நடைமுறைப்படுத்துறாங்கன்னா 26/1979 நடைமுறைப்படுத்துறாங்க. இதை மறக்கவே கூடாது. 44வது திருத்த சட்டம் 300 கேபிட்டல் ஏல கொண்டு போய் ஆர்டினரி ரைட்டா கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்த அந்த ப்ராப்பர்ட்டியை அதை போய் ஆர்டினரி ரைட்டா கொண்டு போய் வச்சுட்டாங்க. அது 44வது திருத்த சட்டம் 1978 எப்போ நடைமுறைப்படுத்துறாங்க? 20/6/1979. இதை மறக்கவே கூடாது. அடிக்கடி கொஸ்டின் கேட்கிறாங்க. அடுத்தது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி அண்டர் ஆர்டிகல் 32. இந்த அண்டர் ஆர்டிகல் 32 தான் மேதை அம்பேத்கர் சொல்றாரு, இதுதான் ஹார்ட், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இதயமே இதுதான். அண்டர் ஆர்டிகல் 32 தான். அது மட்டும் அவர் சொல்லவில்லை. இதில் பல நேரங்களில் ஒற்றையாட்சி தன்மை இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை இது ஃபெடரலிசம் தான், செக்யூலரிசம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை கொண்டு போயிட்டு 300 வைப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணம், அப்போதைக்கு நிலங்கள் எல்லாம் பெரிய பெரிய சுவான்தாரர்கள், லேண்ட்லார்ட்ஸ், நில சுவான்தாரர்கள், அவர்களிடம்தான் நிலங்கள் இருந்தது, குறுநில மன்னர்கள். இதையெல்லாம் கஷ்டப்பட்டு இணைச்சவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். யாருடைய உதவியால் இது செய்தார்னா டாக்டர் மேமன். அவருடைய உதவியால் தான் ஏறக்குறைய ஒரு 560 சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டது. இந்தியாவோட இன்றைக்கு ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருக்கிறது. எனவே இந்த சொத்துக்களை பொறுத்தவரை ஒரே நபரிடம் நிலங்கள் அதிகமாக இருந்தால் ஏழைகள் ஏழைகளாகத்தான் இருக்க முடியும். அப்ப ஆர்டிகல் 14 இங்க வந்து செயல்படுத்த முடியாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்ப லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் கொண்டு வராங்க. வினோபாவே என்ன பண்றாரு? இந்தியாவில் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார், பூமி தான இயக்கம். நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் கொடுங்க, யார் எக்ஸஸா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நிலம் கொடுங்க. அந்த பூமி தான இயக்கம் அப்பதான் சொல்றாங்க, இல்லைங்க எங்களுக்கு நிலம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்குது, 6 ரைட்ல இதுவும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரைட்டுங்க, ஃபண்டமெண்டல் ரைட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த டிஃபென்ஸ் எடுக்கின்ற பொழுதுதான் 44வது சட்ட திருத்தம் 1978 மூலமாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்ததை கொண்டு போயிட்டு ஒரு ஆர்டினரி ரைட்டா அண்டர் ஆர்டிகல் 300 கேபிட்டல் ஏல வைக்கிறாங்க.
20/6/1979. அப்பதான் நில உச்சவரம்பு சட்டம், லேண்ட் செல்லிங் ஆக்ட் வருது. லேண்ட் அக்யூசேஷன், லேண்ட் செல்லிங் ஆக்ட் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஒரு சமூக சீர்திருத்தவாதி எவ்வாறு ராஜாராம் மோகன் ராய் இருந்தாரோ, கவன் காவூர் இருந்தாரோ, அதை போல வினோபாவை என்ன பண்றாரு, பூமிதான இயக்கத்தை ஆரம்பிச்சு எக்ஸஸா யார் யார் லேண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாம் கொடுங்க, நிலமற்ற ஏழைகளுக்கு கொடுக்கணும். லேண்ட் செல்லிங் ஆக்ட் கொண்டு வராங்க. நில உச்ச வரம்பு சட்டம். ஒரு தனிப்பட்ட நபரா அவருக்கு எத்தனை ஸ்டாண்டர்ட் ஏக்கர் இருக்கணும்? ஒரு ஃபேமிலி, இந்து ஃபேமிலியா இப்ப எத்தனை மெம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் வரை தான் வச்சுக்க முடியும். ஒரு ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் பட்சத்தில் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் தான் வச்சிருக்க முடியும். ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா 5 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் வைத்துக் கொள்ளலாம். இது எல்லாம் இந்த லேண்ட் சீலிங் ஆக்ட் வருது. இந்த புரட்சி அங்கிருந்து தான் வருது. வினோபா மூலமாக, பூமிதான இயக்கத்தின் மூலமாக தான் கொண்டு வரப்பட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்த அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து என்ன பண்றாங்க, 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1978 வந்த ஒரு அமெண்ட்மெண்ட், இது ஆர்டினரி ரைட்டா கொண்டு போயிட்டு அண்டர் ஆர்டிகல் 300 கொண்டு போய் வைக்கிறாங்க ஆன் 20 ஜூன் 1979. வினோபா இதற்கு காரணம். அதனால்தான் இன்னைக்கு நிலங்கள்லாம் என்ன பண்றாங்க, தீர்மானிச்சாங்க. ஒரு இந்து கூட்டு குடும்பமா இருக்கிறாங்கன்னு சொன்னா 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் வச்சிருக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல்னா 5 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் இருக்கலாம். அதுக்கு மேல எக்ஸஸா இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருங்க. அது கவர்மெண்ட் என்ன, நிலம் இல்லாத ஏழைகளுக்கு அதை பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்ப அது ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்துச்சுன்னா அந்த சட்டம் வந்திருக்காது. நிலம் இல்லாத ஏழைகள்லாம் நிலமற்ற ஏழைகளாவே கடைசி வரல இருப்பாங்க. கண்டிப்பா அப்படிதான் இருப்பதற்கு வாய்ப்பு. அதனால்தான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ல கொண்டு போயிட்டு ஒரு ஆர்டினரி ரைட்டா கொண்டு போய் வச்சாங்க. மிக முக்கியமானது 20/6/1979, 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 கொண்டு வராங்க. 300 கொண்டு போய் வைத்திருக்காங்க. இதை நாம் ஜெனரலா பார்த்திருக்கிறோம். Now we are entering into under Article 12 state part 3 பொறுத்தவரை அண்டர் ஆர்டிகல் 12 அரசு என்றால் என்ன? அப்ப அந்த அரசு என்ற பதத்திற்குள் எதுவெல்லாம் வரும்? அரசு என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களை சொல்வது, அவர்களால் ஆட்சி செய்யப்படுகிறது மோடி அரசாங்கம். அரசாங்கம் என்றால் பிரித்து பார்க்க வேண்டும். அரசினுடைய ஒரு அங்கம் என்று அர்த்தம். தமிழில் சில வார்த்தைகளை பிரித்து பார்த்தால்தான் பொருள் தெரியும். அரசின் ஒரு அங்கம், அவ்வளவுதான். 5 வருடம் அவர் ஆட்சியில் இருப்பாரு. அடுத்த ஜனநாயக முறையில் அடுத்த ஆட்சி வந்துன்னா யார் வேணாலும் இருக்கலாம். அதனால்தான் மோடி அரசு என்று சொல்லக்கூடாது. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் என்று சொல்ல வேண்டும். அரசுன்னு சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்த தேசம் அண்டர் ஆர்டிகல் 12 சொல்றாங்க அரசு என்றால் என்ன. அப்ப பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட், இதுதான் கவர்மெண்ட். அப்ப யூனியன் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட். அது மட்டுமல்ல, அதுல லோக்கல் அத்தாரிட்டிஸ் மட்டும் கிடையாது, அதர் அத்தாரிட்டிஸ், இது எல்லாமே சேர்ந்து வரும். அப்ப லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதர் அத்தாரிட்டிஸ், இதுல கேள்விகள் அடிக்கடி அண்டர் ஆர்டிகல் 12 கேள்விகள் அடிக்கடி கேட்கிறாங்க. இன்டர்வியூலும் சரி, எக்ஸாம்லயும் சரி. அது என்ன கேள்வி என்று சொல்லி பார்த்தால், ஜுடிஷியரி அரசு என்ற வரையறைக்குள் வருமா? இதுதான் கேள்வி. இதே மாதிரி ஒரு கேள்வி சிஆர்பிஎஸ்லயும் கேட்பாங்க. ஒரு நிர்வாக பணிகளை செய்கின்ற பொழுது அவரை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஜுடிஷியல் ஆபீசர் என்று சொல்ல முடியுமா? ஒரு நிர்வாக பணிகளை செய்கின்ற பொழுது அவர் ஜுடிஷியல் ஆபீசர் கிடையாது, அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் தான். எளிமையா சொல்லணும்னு சொன்னா, ஒரு கேஸ கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றாரு ஒரு ஜட்ஜ், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றாரு அண்டர் செக்ஷன் 209 சிஆர்பிசியின் படி.
அப்ப கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றது வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் கிடையாது, ஜுடிஷியல் வேலை கிடையாது, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலை. அப்ப கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுகின்ற பொழுது அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிடையாது, ஜுடிஷியல் ஆபீசர் தான், சாரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் தான். இது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? இதே சிஆர்பிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 19 எடுத்துக்காட்டுல டி 19D தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப 209 பண்றார், கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றப்ப அவர் வந்து ஜட்ஜி கிடையாது, he is not a judge, he is not a magistrate, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். அது அந்த இடத்துல அவர் ஜட்ஜின்னு சொல்ல முடியாது. அண்டர் செக்ஷன் 19 கிளாஸ் D அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சிஆர்பிஎஸ்ல. அதை போலத்தான் ஒரு அட்ஜுடிகேஷன் பண்றாரு ஒரு ஜட்ஜி, அப்ப வந்து அவர் கவர்மெண்ட் என்ற அந்த கவுட் என்ற வரையறைக்குள் வரமாட்டார், அரசு என்ற வரையறைக்குள் வரமாட்டார். ஆனால் ஒரு நிர்வாக பணிகளை கவனிக்கின்ற பொழுது, நிர்வாக பணினா என்ன அர்த்தம்? ஒரு கோர்ட்டுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்றாரு. ஒரு ஸ்டெனோ வேணும், ஒரு டைபிஸ்ட் வேணும், ஒரு வாட்ச்மேன் வேணும், ஒரு டிரைவர் வேண்டும். இந்த மாதிரி அந்த நீதிமன்றத்துக்கு தேவையான பணியாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர் நீதிபதி கிடையாது. அதுதான் நிர்வாக பணி. நீதித்துறையை நிர்வாகம் செய்வதற்காக இது போன்ற பணியாளர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அவர் ஜட்ஜி கிடையாது. he is not judge. at the time of selection. ஆனால் நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுதுதான் அவர் வந்து நீதிபதி. நீதி பரிபாலனம் செய்கின்ற போது அட்ஜுடிகேட் பண்றாருன்னு சொன்னா அந்த நேரத்துல அவர் வந்து கவர்மெண்ட் அந்த கவுட் என்ற வரையறைக்குள் வரமாட்டார், அரசு என்ற வரையறைக்குள் வரமாட்டார். ஆனால் நிர்வாக பணிகள் செய்கின்ற பொழுது அவர் அரசு தான். ஏன்னா ஒரு அரசாங்கம் தான் என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அரசாங்கம் தான் நிர்வாக பணிகளை செய்வாங்க. அதே அப்பாயின்மெண்ட் கோர்ட்ல இருக்கக்கூடிய நம்ம டிஜே கொடுக்குறாங்க, நம்முடைய ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களுக்கு பணி வழங்குறாங்களா இல்லைங்களா, கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுக்குறாங்களா இல்லைங்களா, அப்ப அந்த இடத்துல அவங்க ஜட்ஜி கிடையாது. அப்ப நிர்வாக பணிகள் செய்கின்ற பொழுது அவங்க கவர்மெண்ட் தான் அர்த்தம், கவுட் என்று அர்த்தம், அரசு என்ற வரையறைக்குள் வருகிறார்கள். இந்த கேள்வியை வந்து அடிக்கடி கேட்கிறாங்க சார். நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுது அரசு என்ற வரையறைக்குள் வரமாட்டார்கள் ஜுடிஷியரி. ஆனால் அதே ஜுடிஷியரியில ஒரு ஆளை வந்து ரெக்ரூட் பண்றாங்க, ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பு போடுறாங்க. அந்த பணிகளை நிர்வாக பணிகளை செய்கின்ற பொழுது அரசு என்ற வரையறைக்குள் வருவார்கள். மிக முக்கியமானது, திரும்ப திரும்ப அதுல கேள்வி கேட்கிறாங்க. லோக்கல் அத்தாரிட்டிஸ் இதை சொன்ன வழக்கு பிரதீப் குமார் பிஸ்வாஸ் 7 நீதிபதிகள் கொண்ட ஒரு லார்ஜர் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு இது. பிரதீப் குமார் பிஸ்வாஸ் 2001 வால்யூம் 2 SCC பேஜ் நம்பர் 167. 2001 வால்யூம் 2 SCC பேஜ் நம்பர் 167. பிரதீப் குமார் பிஸ்வாஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க, 7 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு இது. இதுல ஃபோம் என்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரு அரசு என்று சொன்னால் எதுவெல்லாம் வரும், எதுவெல்லாம் வராது. அப்ப ஃபார்மேஷன் இருக்க வேண்டும், அமைத்து இருக்க வேண்டும், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க வேண்டும், எய்டு இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் செய்ய வேண்டும். இந்த 4 விஷயங்களும் இருக்கணும் சார். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் செக்டர் வச்சிருப்பாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா பில்டிங் அவங்களது, அப்பாயின்மெண்ட் அவங்க தான் பண்றாங்க, அந்த கமிட்டி தான் பண்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் டிரான்ஸ்பர் அந்த கமிட்டி தான் பண்ணுவாங்க. சம்பளம் மட்டும் அரசாங்கம் கொடுப்பாங்க. எய்டட் ஸ்கூல், அதுதான் அந்த எய்ட். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி நிறைய ஸ்கூல் கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்துவாங்க. இடம் அவங்களது, பில்டிங் அவங்களுக்கு, அப்பாயின்மெண்ட் அந்த கமிட்டி தான் போடுவாங்க, அந்த கிறிஸ்டியானிட்டி தான் போடுறாங்க, அப்பாயின்ட் பண்றாங்க. டிரான்ஸ்பர் இருந்தாலும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் சம்பளம் வந்து கவர்மெண்ட் சம்பளமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி எய்டு செய்யப்பட்டிருக்கணும். 2வது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், நோக்கம், பொது நோக்கம் இருக்க வேண்டும். 3வது ஃபார்மேஷன், மத்திய அரசோ அல்லது மாநில அரசால் தான் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். 4வது மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ நேரடியாகவோ
அல்லது மறைமுகமாகவோ அதனை மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அப்பதான் அரசு என்ற வரையறைக்குள் இதெல்லாம் வரும். இது பிஸ்வாஸ் வழக்குல சொல்றாங்க. இதே ஃபார்ம் நீங்க 74, 75, 76 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கின்ற பொழுது அங்க வந்து சோப் என்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தி, அது பிறகு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை நாம் உருவாக்கி கொண்டால் தான் மறக்க முடியாது. FOAM ஃபோம், நம்ம நார்மலா நுரைன்னு சொல்லுவோம், சோப்பு நுரை ஃபோம்னு சொல்லுவோம். ஆனா இங்க F stands for formation, O stands for objects, A stands for aid, M stands for management. பிரதீப் குமார் 7 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு இது. 2001 வால்யூம் 2 SCC பேஜ் நம்பர் 167. இந்த 167 பேஜ் நம்பர் பார்த்தோம்னா அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 5 அதுல சம்மன் கேஸ் 6 மாசத்துல முடியுங்கன்னு சொல்லுவாங்க சிஆர்பிஎஸ்ல. இதே 167 இந்த பேஜ் நம்பர் 167 வர்றதுனால சொல்றேன். அதே 167 சப்செக்ஷன் 6ல வந்து அப்பீல பற்றி சொல்லியிருப்பாங்க சிஆர்பிஎஸ்ல. அதையும் ஒரு ஓரமா மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட். இப்ப இந்த ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அந்த ஃபார்மேஷன், ஆப்ஜெக்ட்ஸ், எய்ட், மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஒரு மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ நேரடியா ஈடுபட்டு இருக்கும், அவங்க கண்ட்ரோல் இருக்கும். இப்ப இந்த 4 விஷயத்திலும் தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு ஜுடிஷியரி இருக்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்றப்ப, கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றப்ப அது ஸ்டேட். ஆனா ஜுடிஷியரி ஒர்க் பண்றப்ப அது ஸ்டேட் என்ற வரையறைக்குள் வராது. இதை சொன்ன வழக்கு இந்த கேஸ் ஆஃப் நரேஷ், AIR 1967 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1. ஒரு ஜுடிஷியரி எப்பொழுது அரசு என்ற வரையறைக்குள் வரும்? அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ணும் பொழுது அரசு என்ற வரையறைக்குள் வரும். ஆனால் அட்ஜுடிகேஷன் பண்றாங்க, நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுது அரசு என்ற வரையறைக்குள் வராது. நிர்வாக பணி செய்கின்ற பொழுது ஜுடிஷியரி வந்து கவுட் தான், அரசு தான். அப்ப அண்டர் செக்ஷன் 19 கிளாஸ் டி நீங்க மறக்கக்கூடாது. சிஆர்பிஎஸ்ல கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றாரு. அண்டர் செக்ஷன் 209 சிஆர்பிஎஸ் படி கமிட்டல் ப்ரொசீடிங் பண்றாரு. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு கேஸ் வருது, ஒரு மர்டர் கேஸ் வருதுன்னு வச்சுங்க. 302 ஐபிசில எஃப்ஐஆர் போட்டு வருதுன்னு சொன்னா, சாட்சியெல்லாம் எல்லா அக்யூஸ்டும் வந்துட்டு பிறகு என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் ஒரு காப்பீஸ் கொடுத்துட்டு ஜெயம் என்ன பண்ணுவாங்க, இது வந்து இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷம் இத்தனை மணிக்கு நீங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்ல நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அதை கமிட்டல் பண்றாரு பாருங்க, அண்டர் செக்ஷன் 209 சிஆர்பிஎஸ் படி. அப்ப அந்த கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றப்ப அவர் நீதிபதி கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் தான். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்றப்ப அவர் அரசு என்ற வரையறைக்குள் வருவார். அதே போல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஆனா இப்ப வந்து ஹைகோர்ட்டே பண்றாங்க. இப்ப நீதி அரசர்கள் நீதிமன்ற பணியாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அரசு என்ற வரையறைக்குள் வருகிறார்கள். ஏன்னா அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், நிர்வாக பணி. ஆனால் நீதிமுறையில் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, நீதி பரிபாலனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரசு என்ற வரையறைக்குள் வரமாட்டார்கள். இதை சொன்ன வழக்கு இந்த கேஸ் ஆஃப் நரேஷ், AIR 1967 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1. இதே விஷயத்தை கேசவானந்த பாரதி வழக்கிலும் என்ன பண்ணாங்க, அசர்டைன் பண்ணாங்க, உறுதிப்படுத்தினாங்க இதே விஷயத்தையும். சரிங்க, எதுவெல்லாம் வந்து ஸ்டேட் என்ற வரையறைக்குள் வரும்? ஒரு நேஷனலைஸ்டு பேங்க், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி. அப்ப நேஷனலைஸ்டு பேங்க்னு சொன்னாவே அயன் லேடி ஆஃப் இந்தியா, மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா தான் நம்ம நினைவுக்கு வர வேண்டும். ஒரு மிகப்பெரிய துணிச்சல் உள்ள ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அவர். அவர் தான் பிரைவேட் செக்டார் கிட்ட இருந்த எல்லா பேங்கையும் கொண்டு வந்து தேசிய மயமாக்கினார். தேசிய மயமாக்கின பிறகுதான் இன்னைக்கு ஒரு ஏழையாலும் போயிட்டு ஒரு கல்வி கடன் உதவி பெற முடிகிறது, ஒரு பெட்டி கடைக்கு லோன் வாங்க முடிகிறது, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மிடில் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பிக் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இதுக்கெல்லாம் லோன் நாம வாங்க முடிகிறது, சப்சிடி எல்லாம் வாங்க முடிகிறது. நேஷனலைஸ்டு பேங்க். இப்ப தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் எல்லாம் அரசு என்ற வரையறைக்குள் வரும்.
ஏன்னா இது கவர்மெண்ட் தானே கொண்டு வராங்க. தேசிய சாதாரண பேங்கா இருந்தது, பிரைவேட் செக்டர்ல இருந்து அதெல்லாம் கொண்டு வந்து நாட்டுடைமை ஆக்குறாங்க. டெடிகேட்டட் டு தி நேஷன், தேசத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்ப நேஷனலைஸ்டு பேங்க், தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அரசு என்ற வரையறைக்குள் வரும். இபி இருக்கு, எலக்ட்ரிசிட்டி போர்டு, அரசு என்ற வரையறைக்குள் வரும். ரெஜிஸ்டர்டு சொசைட்டி, அரசு என்ற வரையறைக்குள் வரும். இந்த ரெஜிஸ்டர்டு சொசைட்டி என்று சொன்னால் உடனே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தான் நீங்க நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பப்ளிக் டாக்குமெண்ட், பிரைவேட் டாக்குமெண்ட். Under section 73, 74, 75, 76. 76 வந்து certified copies. அப்போ ஒரு பிரைவேட்டா ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணலாம்? கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல சொல்றாங்க. இப்போ வந்து 2013 வந்து அமெண்ட்மெண்ட் வந்து போச்சு. ஒரு தனி நபர் கூட, ஒரு சோல் பர்சன் கூட கேன் எஸ்டாப்ளிஷ் ஏ கம்பெனி ஆர் ஃபேக்டரின்னு சொல்லிட்டாங்க 2013ல வந்து அமெண்ட்மெண்ட்ல. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சொசைட்டி வச்சிருக்க, ஒரு சங்கம் வச்சிருக்கிறாரு. ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு சங்கம் வச்சிருக்காருன்னா அந்த சங்கத்தை கொண்டு போயிட்டு பதிவு பண்றாரு. ஒரு மாவட்ட பதிவு அலுவலகத்துல பதிவு செய்யறாரு. இப்ப பதிவு செய்யப்பட்ட பிறகு, ஆனால் அது ஒரு தனிப்பட்ட சங்கம் தான். அதுல விஷன் மிஷன் இருக்கலாம், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் எது வேணாலும் இருக்கலாம். கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலும் தனிப்பட்ட நபர் இதை ஆரம்பிக்கின்ற பொழுது அதை ஒரு அரசனுடைய அதிகாரியிடம், ஒரு ரெஜிஸ்டர்டு ஆபீஸ்ல போயிட்டு நீங்க அதை பதிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னாவே அந்த பிரைவேட் டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி கேன் பி டர்ன்ட் as public document. எப்போ? kept under the being kept under the custody of public officer, public servant.